இப்ப நீங்க எப்படி கொலாபரேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த சிம்பிளாக பாருங்க. உங்களோட YouTube போறீங்க. இதே ப்ராசஸ் தான் வந்து லாங் வீடியோ. நான் இப்போ உங்களுக்கு வந்து ஷார்ட் வீடியோ வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இதுல பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மோட மற்ற சேனல். இந்த சேனல்ல வந்து இருக்கிற ஒரு விஷயத்த வந்து நாம இப்ப கொலாப் பண்ண போறோம். இப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீடியோ ஓடுது. இதுல வந்து ரீமிக்ஸ் பண்ண போறோம். ரீமிக்ஸ்ல வந்து எடிட் அண்ட் ஷார்ட் பண்ண போறோம். உதாரணமாக 15 செகண்ட் ஷார்ட் நாம இதுல கிரியேட் பண்றோம்னு வைத்துக் கொள்ளுங்க. அல்ஹம்துலில்லாஹ் இப்ப நமக்கு வஸ்ஸலாத்து ஒரு வஸ்ஸலாமு அலா பிடிச்சமான ஒரு ரசூலி. விஷயமா போயிட்டு இதே போல நீங்க புதிய அப்டேட்டுகளையும் செய்து கொள்ளலாம். இதுல பாயிண்ட்ஸ் வந்து என்னன்னு கேட்டா கொலாபரேஷன் பண்றது தானே இதுல. இப்ப ப்ரோசஸ் ஆகுது. டன் பண்ணிக்கொள்வோம். டன் பண்ணிட்டு அடுத்து நெக்ஸ்ட் போய்க்கொள்வோம். இதுல வந்து என்ன செய்ய போறோம் நாம உதாரணமாக ஒரு டைட்டில கொடுத்துக்கொள்வோம். இதெல்லாம் சிம்பிளா தான் நான் உங்களுக்கு அதாவது அவசரமாக சொல்லித்தர்ற விஷயம். இதுல ஒரு விஷயம் செய்யலாம். ரிலேட்டட் வீடியோவையும் நீங்க செட் பண்ணிக்கொள்ளுங்க. ரிலேட்டட் வீடியோ செட் பண்ணி கொண்டீங்கன்னா உங்களுக்கு அதன் மூலமாகவும் இருக்கு. ரைட். இதுல ரிலேட்டடையும் பண்ணிக்கொள்வோம். இதுல பார்த்தீங்கன்னா இன்வைட் அ கொலாபரேட்டர் அப்படின்னு இருக்கு. இந்த இன்வைட் அ கொலாபரேட்டரை வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதுல உங்களுக்கு சொல்றாங்க வந்து இதுல உங்களோட வீடியோவை நீங்களே கண்ட்ரோல் பண்ணி கொள்ள முடியும். அதே போல இதுல ரீச் ஆகிற விஷயங்கள் ஒரு ஆடியன்ஸ் அதுகள் எல்லாமே நீங்க தான் அப்படிங்கிற விஷயத்தை இதுல குறிப்பிடுறாங்க. இதுல வந்து நீங்க உங்களுடைய நண்பர்கள் அல்லது வந்து உங்களுக்கு இன்னொரு சேனல் இருந்தால் அதை சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ உதாரணமா நம்மளோட வந்து இதே மாதிரி இஸ்லாமிக் கண்டென்ட் போடக்கூடிய ஒரு சேனல் இருக்குது டியூப் நெட் எஸ்ஏ விலாக் அப்படின்னு இந்த இருக்கு. இதை நாம செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் இதில் ஜென்ரேட் ஆகும் ஒரு லிங்க் உண்டு. இது வந்து இப்போ உங்களோட லிங்காக இருந்தால் அதாவது உங்களுடைய அடுத்த செகண்டரி சேனலாக இருந்தால் இதை நீங்கள் அலோவ் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். இதை அலோவ் பண்ணீங்களா வந்து அவங்களோட அனலிட்டிக்ஸில் வந்து நம்மளுடைய வீடியோட ஜென்ரேட் ஆகிற சப்ஸ்கிரைபர் அதே போல் வியூஸ் கவுண்ட் அதை வந்து ஜென்ரேட் ஆகிற ரெவென்யூ இது எல்லாமே பார்க்க முடியும். இனி அடுத்தவங்களாக இருந்தால் நாங்கள் இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். இதை கிரியேட்டர் லிங்க் கொடுத்தோம்னா இப்படி ஒரு லிங்க் ஒன்று கிரியேட் ஆகும். இதை வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா காப்பி பண்ணி எடுக்கலாம். அதே நேரத்தில் ஷேர் பண்ணலாம். இப்போ வந்து இதை ஷேர் பண்ணுவோம். நம்ம வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறோம். இப்போ இதை நான் வந்து என்ன செய்யணும்னு கேட்டால் எந்த செல்ஃபாகவே நான் ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். எனக்கு நானே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ லிங்க் ஒன்று இருக்குந்தா இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு கேட்டால் இப்போ இந்த கொலாபரேட்டர் வந்து இதை அக்செப்ட் பண்ணணும். இப்போ அவர் வந்து எப்படி அக்செப்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த செட்டப்பை முடிச்சு கொள்வோம் யூடியூப்ல. இப்போ இதில் எப்படி இருக்கும் பெக் வாங்க பெக் வந்துட்டு இதில் தேவையான விஷயங்கள் நான் கொடுத்துட்டு அன்லிஸ்டட் பண்ணியிருக்கேன். நாம் இப்போ வந்து இதை பப்ளிக் பண்ண போகிறது இல்லை. உங்களுக்கு பப்ளிஷ் பண்ண போகல ஷெடியூல் பண்ணி பப்ளிஷ் பண்ணி கொள்ளுங்க. இப்போ வந்து என்ன செய்ய போகணும்னு கேட்டால் நம்ம இதெல்லாம் ஓகே என்னத்தால் இதுக்கு கீழுக்கு டிஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் அடுத்தடுத்து நாம் கொடுக்கணும். அதெல்லாம் நாம் வந்து பிறகு பார்த்துக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ வந்து பார்க்க போகிறது வந்து இந்த இன்வைட் கொலாபரேட்டர் அப்படிங்கிறது இது வந்து 5 பேர் வரங்காட்டிலும் கொடுக்கலாம். இதை நான் சொன்ன மாதிரி மெத்தட்லே தான் கொடுத்து நீங்கள் 5 பேரையும் சேர்த்து கொள்ளலாம். அதாவது 5 பேர் சேனலில் உங்களுடைய வீடியோக்களை வந்து நீங்கள் அதில் பகிர்ந்து கொள்ள முடியும். அதன் மூலமாக உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொள்ள முடியும் ரெவென்யூ. இப்போ வந்து அப்லோட் ஷாட் கொடுக்குறோம். இப்போ வந்து உங்களுக்கு இதில் ஷார்ட் வந்து என்ன செய்யும் அப்லோட் ஆக ஆரம்பிக்கும். சரியா? இப்போ இதில் அப்லோட் ஆக ஆரம்பிக்குது. இந்த இதில் வந்து எடுத்துடும் அப்லோட் ஆக ஆரம்பிக்குது. அதே போல் இந்த அப்லோட் ஆக ஆரம்பிக்குது. இப்போ வந்து என்ன செய்யலாம்னு கேட்டால் நம்ம அடுத்த கட்டமாக வந்து இந்த கொலாபரேட்டர் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கணும். இப்போ வந்து நம்ம என்ன செய்வோம் இதுக்கு வைட் ஸ்டுடியோ போவோம். வைட் ஸ்டுடியோ போயிட்டு இப்போ இது வந்து என்ன இப்போ நான் வந்து கொலாபரேட் பண்ணின சேனல். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு கேட்டால் இது இந்த சேனல்ல இருந்து நம்மளோட செகண்டரி சேனல் போவோம். செகண்டரி சேனல் போயிட்டு இப்போ நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால் இப்போ நம்ம ஷேர் பண்ண தானே அந்த லிங்க் வாட்ஸ்அப்பில் இந்த லிங்கை கிளிக் பண்ணுவோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணால் இந்த இன்விடேஷன் வந்து இங்கே நமக்கு வந்திருக்கும். இங்கே பாருங்கள் இஸ்லாமிக் நாலேஜ் அப்படின்னு தான் நம்ம கொடுத்துருந்தோம். இதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்வோம். இதில் எக்ஸப்ட் அப்படின்னு கேட்கும். சரியா? இந்த எக்ஸப்டை வந்து நம்ம கொடுத்தா ஓகே. இப்போ வந்து என்ன செய்யணும்னு கேட்டால் நம்மளோட வீடியோ வந்து இதில் இந்த இங்கே பாருங்கள் நாம் அங்கே அப்லோட் பண்ணி கொண்டிருக்கோம்.
அதே நேரத்தில் இந்த இதில் வந்து இந்த சேனல்லையும் இஸ்லாமிய அதாவது டியூப்நெட் எஸ்ஏ விலாக்லையும் வந்து என்ன செய்யுது, இந்த வீடியோ வந்து அப்லோட் ஆகிற ப்ரொசஸை வந்து இங்கே காட்டுது. இதுதான் வந்து கொலாபரேஷன். இப்போ மக்களே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அப்படி நான் நம்புகிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று கொடுங்க, சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. அதே நேரத்தில் எதிர்காலத்தில் எப்படி உங்களுக்கு வீடியோ தரணும் அப்படிங்கிற கருத்துக்களையும் தவறாது கமெண்டில் சொல்லிட்டு போங்க. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பார்த்தமைக்கு மனமார்ந்த நன்றிகள்.